கிருஷ்ணன் சார், என்னம்மா? ரஞ்சன் இருக்காரா? அவருக்கு என்னம்மா, ஜீன் பால் பெல்மாண்டோ கம்பீரமா உள்ள உட்காந்துருக்காரு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ அபி, வாங்க. சொல்லுங்க அபி. ஃபைனான்ஸ் விஷயமா பேசி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படியா? கிரேட். கை கொடுங்க. ஓகே, பணம் இப்ப கைக்கு வரும். ஒரு வாரத்துல வந்துடும். வேணா இன்னும் 2 நாள் அதிகம் எடுத்துக்கோங்க. தேவையில்லை, ஒரு வாரத்துல பணம் கைக்கு வந்துடும். வேலை 2 மாசத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பில்டிங்கை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். கிரேட் அபி. உங்களை பார்க்க பார்க்க ஒரு பழைய லேடி கொஞ்சம் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க பேர் கூட ஜான்சி ராணி. அவங்கள மாதிரியே. இல்ல இல்ல, அவங்கள விட வீரம் ஜாஸ்தி, அழகு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மிஸ்டர் ரஞ்சன், நான் சொல்ல வந்தது பணம் வந்ததும் உங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும்னு தான். மற்றபடி உங்ககிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக நான் வரல. புரிஞ்சுதா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அபி. நான் பெண்களுக்கு எதிரி கிடையாது, நண்பன். இன்னும் சொல்ல போனா உங்களை மாதிரி அழகான வீரமான பெண்களுக்கு ரசிகன். ஓகே சார், உங்க வேலை நடக்கும். நீங்க புது மாதிரியா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். உட்காரு உட்காரு. பேர் என்னம்மா? சீதா. சீதா சீதா லட்சுமி. கீ டைப் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா பண்ணணும். இது பாரு. சாட்டிங் நல்லா பண்ணுவியா? பண்ணுங்க சார். உட்காரு உட்காரு உட்காரு. நான் பண்றேன் பாரு. நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது பாரு, இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். பரவாயில்ல பாரு. சார் ஓகே சார். பரவாயில்லம்மா, நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்றேன். சார், உங்களோட இந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சிங்கப்பூரில் பிறந்து அமெரிக்கா, பிரான்ஸ், கனடான்னு உலகம் பூரா சுற்றி படிச்சுட்டு இப்போ அமைஞ்சிக்கிற பொண்ணுக்கு கணிப்பொறி கையாளுற லாவகத்தை சொல்லித்தரதை பார்க்குறப்போ அப்படியே அப்படியே எனக்கு கண்ணீர் வருது சார். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், இந்தியாவிலேயே மிகச்சிறந்த அறிவாளிகளில் நானும் ஒருத்தன் சார். மிஸ்டர் ராமச்சந்திரன், ஜால்ரா அடிக்கிறது பிடிக்காதா சார்? பிடிக்கும் சார். அடிக்கடி அடிச்சா பிடிக்காது. கட்சியோட போர்வால் தான் பேசுறேன். சொல்லுங்க. மீட்டிங்கா? இந்த மாசம் ஒன்றும் டேட்ஸே இருக்காது. ஒன்று பண்ணுங்க, அடுத்த மாசம் 8ஆம் தேதி வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கேனா? ஓகே, இந்த கட் அவுட்டு பேனர் மெட்டர்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிக்கங்க, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வா. இப்போ நான் ஏர்போர்ட்ல இருக்கேன், அர்ஜென்ட்டா டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், வந்துட்டு பேசிக்கிறேன். என்ன முக்கியமான மேட்டரா? சரி, நான் வந்து பேசுறேன். ஆளாளுக்கு மீட்டிங்குவான்னு தொல்லை பண்றானுங்க. அரசியலுக்கு வந்தாலும் வந்தோம். ஒண்ணுமில்ல,
அன்பு தொல்லை தாங்க முடியல. ஏதாவது ஒன்று பொய் சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கு பொய் சொல்ல வர மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்றீங்க? எதுக்கு நான் தேவையில்ல. என்னடா பம்பர போடா. ராஜேஷ் அவர் குடும்பத்தோட வராருமா? எதுக்குடி? தெரியல. ஆர்த்தி நான் இது பாருங்க, நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் உங்க கூட வர மாட்டேன்னு. இப்ப என்ன ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ. எல்லாரையும் கூட்டிட்டு மரியாதையா நடைய கட்டுங்க. ஆர்த்தி நிறுத்து. நான் ஒண்ணு உன்னை கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போறதுக்காக இங்க வரல. நான் என் பணத்தை கேட்டு வாங்கிட்டு போக தான் வந்திருக்கேன். ஓவர் ஆடாம ஓரமா போய் நில்லு போ. பணமா? என்னம்மா சொல்ற நீ? யோ கேக்குறாங்கல்ல, அது என்ன விவரம்னு எடுத்து சொல்லு. என்ன தம்பி, என்ன விஷயம்? அது வந்துமா, கலா அலமேலிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பாஸ்கர் மூலமா பேங்க்ல போட சொல்லிச்சு. அந்த பணத்தை அலமேலம்மா அபி கம்பெனியில் முதலீடு பண்ண தான் சொல்றாங்க. இப்போ அந்த பணத்தை கேட்டால் பணத்தை வாங்கி தர முடியாது, கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அபியை நேரடியாக பார்த்து பணத்தை வாங்கிட்டு போறான்னு வந்தோம். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி பணம் எதுவும் அபி வாங்கின மாதிரி தெரியலையே. ஐயோ 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 அம்மா, இத கேட்டியம்மா? என் பணம் போச்சுமா, என் பணம் போச்சு. இத கேப்பார் இல்லையா? ஆளாளுக்கு பேசி வச்சுட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என் பணம் போச்சு. ஐயோ, நான் என் பொண்ணை எப்படி கரையேத்துவேன்? என் பணம் போச்சு. குடும்பத்தோட சேர்ந்து மொத்தமா ஏமாத்திட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. என்ன? இங்க வந்து சவுண்ட் விட்டு இருக்கீங்க. பெண்ணாய் போச்சு. நான் யார் தெரியுமா உனக்கு? இந்த ஏரியாவிலேயே அரசியல்ல விரல் நீட்டு சொல்லக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரனா? என் செல்வாக்கு தெரியாம இங்க வந்து சவுண்ட் கொடுக்குறீங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. எங்க பணத்தை கேட்டு அலமேல கிட்ட போனா அங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க, இங்க வந்தா அரசியல் அது இதுன்னு பேசுறீங்க. என்னதான் நினைக்கிறீங்க? ஏங்க நாங்கெல்லாம் கிராமத்தான் சொல்லி ஈஸியா இடம் போடாதீங்க. எங்களுக்கும் செல்வாக்கு இருக்குது. இத பாருங்க, நாமெல்லாம் உறவுக்காரங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாதுன்னு பாக்குறோம். இல்லன்னு வச்சுக்க, நான் கிராமத்தால அருவாள் எடுத்தேன்னா சீவிட்டு போயிடுவேன். ஆமா, நாங்க ஜாஸ்தி பேசி பழக்கம் கிடையாது. நானும் அதைத்தான் சொல்றேன். என்னுடைய செல்வாக்கு காட்டுறதா இருந்தாலும் 5 நிமிஷத்துல காட்டிடுவேன். எதுக்காக நமக்குள்ள எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அக்கா எதுவும் பணம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுவும் அலமேலு கிட்ட வாங்கியிருக்க சான்ஸே இல்ல. நீங்க எங்க உங்க பணத்தை கொடுத்தீங்களோ அங்கேயே போய் தகராற வச்சுக்கோங்க. ஏய், நீ என்ன நடுவுல போய் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? ஓரமா போய் நில்லு போ. இத பாருங்க, நான் என் பணம் 1 லட்சம் ரூபாயை முழுசா கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிக்கிறேன். எனக்கு ஏன் பணம் வந்தாகணும். உங்க மகன் அபிகிட்ட சொல்லி பணத்தை வாங்கி தர வேண்டியது உங்க பொறுப்பு. இல்லன்னு வெச்சுக்கோங்க. சும்மா இங்க வந்து மிரட்டிட்டு இருக்க. இங்கே பணம் கொடுத்த, எங்க பணத்தை கொடுத்து அங்கே போய் கேளு. ஏய், என்ன எதிர்ற? நீ சின்ன பொண்ணு, வாய் பேசாம கம்முன்று. மாமா, ஆர்த்தி அதான் அவங்க பேசினிருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. அது நான் தான் வர சொல்லுவேன் வேணான்னு சொன்னேன்னு. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வாங்க போலாம். ஏய், என்னடா சைடு வாங்கி பேசுறியா? டேய், மாமியார் வீட்ல இருந்து பணம் கேக்குறோன்னு மனசு உறுத்துதோ? இது என் அப்பா வீட்டு காசு. அந்த அருமை எனக்கு தானே தெரியும். ஏண்டா விளங்காதவனே, உன்னை வேணான்னு சொன்னவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறியே. ஒருவேளை அவ உன் கூட குடும்பம் நடத்திருந்தா நீ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருப்பியோ? கொஞ்ச நேரம் வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஏம்மா, இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? எனக்கு என் பணம் 1 லட்சம் ரூபாய் முழுசா வந்தாகணுங்கிற, அவ்வளவுதான். என்னம்மா இது? திடுதிப்புன்னு வந்து இப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு தகராறு பண்ணா எப்படி? என் பொண்ணு வரட்டும், விவரம் என்னன்னு கேட்டுக்கலாம். ஏன் என்ன எதுன்னு விசாரிச்சு விவரம் கிட்ட லெட்டர் போட போறீங்களா? இந்த காதுல பூ சுத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். அத்தா மாரியாத்தா, என் பணத்தை திங்கணும்னு நினைக்கிறவங்களே நீதாமா கேட்கணும். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடணும். ஏய் நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? என்னது போலீஸா? கூப்பிடுறேன் பாக்கலாம். என்ன நம்ம வீட்டு பணத்தை வாங்கிட்டு போலீஸ் கேளுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. கொஞ்சம் பாரு. என்னம்மா, என்ன போலீஸ் பயமுத்திட்டு இருக்க? எங்களுக்கு போலீஸ் தெரியும். அதான் அப்பவே சொன்னேன், கம்பெனி வாசல போய் நிக்கான்னு சொல்லிட்டு. ராஜேஷ் சாப்ல நீ தான் சொன்ன இங்க வரலாம்னு. இப்ப பாரு போலீஸுக்கு பயமுத்திட்டு இருக்கு. அது போங்க மாப்பிள்ள, பொம்பளைங்க கிட்ட வரவு செலவு பத்தி நியாயம் பேசினா அது வேலைக்கு ஆகாது. நாங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம், பணத்தை வசூல் பண்ணாம போக மாட்டோம். அதான் கரெக்ட். போய் கேக்குற கேள்வியில பணம் 10 நிமிஷத்துல நம்ம பாக்கெட்ல இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, கம்பெனி வாசல்ல நின்னு அவளை 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும். வாங்க போலாம். கையெடுத்து கும்பிடுறேன், இருங்கம்மா. ஏமா, ஏற்கனவே அபி கம்பெனில 1000 பிரச்சனை இருக்கு, இப்போ இது வேறயா? என்னம்மா இதெல்லாம்?
நானும் ஆனந்தேக்காவும் அந்த பாஸ்கர் ஆபீஸ்ல சேர்க்க வேண்டாம், அந்த அலமேலு சவகாசமே வேண்டாம்னு எவ்வளவு சொன்னோம். இப்ப பாரு, எங்கேயோ கடந்த சனி என்ன தூக்கி நம்ம தலையில ஏத்துக்கிட்டு, என்னமா இது தேவையா நம்மளுக்கு இதெல்லாம்? யார் போய் சனியன் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பின்ன நீங்க அவ பாட்டு பேசிட்டு இருப்பா, அமைதியா இருக்க சொல்றீங்களா? உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக அபி ஆபீஸ் கிளம்ப போய் நீங்க தொந்தரவு கொடுக்க வேண்டாம். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்களா? எப்படி? ஆமாம்மா, நான் சொன்னா அபி நிச்சயமா கேட்பா. ஆமாம்மா, அபி நான் வர சொல்றேன். ஆனா இங்க வச்சு இல்ல, என் வீட்டுக்கு வாங்க. நான் நல்ல விதமா தீர்த்து வைக்கிறேன். சரிங்க, நாங்க உங்க வார்த்தையை கேக்குறோம். ஆனா ஒண்ணு, இவ வந்து அங்க தலையிடக்கூடாது சொல்லிட்டேன். எங்க அக்கா பிரச்சனையில நான் ஏன் தலையிடக்கூடாது? நான் எங்க அக்காவுக்கு அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் வரதான் செய்வேன். எதுக்கு நீ வரணும்? வேலைக்கு ஆகாது. கலா வாமா. அப்பா பாப்பா கம்பெனியான போய் ஏதோ பிரச்சனை பண்ணாதான் ஒரு தீர்வு வரும். கம்பெனி பக்கம் யாராவது போய் பிரச்சனை பண்ணீங்க, நடக்கிறதே வேற. இருங்கப்பா, நான் ஒரு பெரிய மனுஷன் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு அப்படி அடாவடுத்தனம் பேசியிருந்தா என்ன அர்த்தம்? யாருக்கும் எந்த பாதிப்பு வராம நியாயம் கிடைக்கணும்னா எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. சரிங்க சரிங்க, நான் பேசி முடிவு பண்றேன். அதான் சரிப்பா. கலா வாமா, ஐயா வீட்டுக்கு போலாம். இது கரெக்ட். ஆர்த்தி, இவனெல்லாம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அபிக்கு ஃபோன் பண்ணி நேரா என் வீட்டுக்கு வர சொல்லு. நாங்கெல்லாம் பேசி நானே ஒரு செட்டில் பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணு வர வேண்டாம். சித்தப்பா, என்ன சித்தப்பா இதெல்லாம் தேவையா நமக்கு? நம்ம எதுக்கு இது? அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நான் பேசி தீர்த்துக்கிறேன். வாங்கப்பா, எல்லாரும் போலாம். ஏய், கொஞ்சம் அடங்கிருடி, ஓவரா ஆடாத. போங்க போங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நல்ல குடும்பம் ஊரார் பணத்துக்குன்னு அலையுதுங்க பேர். வெக்கம் கெட்டது வந்துட்டாங்க. ச்சே, என்ன ஜென்மங்களோ என்னவோ. கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? அதான் சித்தப்பா கூட்டிட்டு போயிருக்காருலம்மா. என் பயமே அவரை நினைச்சுதாண்டி. என்ன சிக்கல்ல கொண்டு போய் விட போற? கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் அக்காவுக்கு ஃபோன் பண்றேன், அது போய் எல்லாத்தையும் பாத்துக்கோ. நீ எதுக்கு டென்ஷன் ஆற? போன மாசம் 4ஆம் தேதி 4 செக் வந்ததே, வவுச்சர்ல எழுத சொன்னேன். எழுதினீங்களா? ஹலோ. வாங்க வாங்க வையாபுரி, என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? வர வச்சிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சார், 1 இல்ல 2 இல்ல 1.5 லட்சம் ரூபாய் பெண்டிங். லேபர்ஸ்க்கு யார் பணம் தருது? அவன் அண்ணாடம் காட்சி சார். அது பாரு, இன்னும் 2 நாள் பொறுத்துங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. என்னால பொறுத்துக்க முடியாது சார். நான் நேரா போய் மேடத்தை பாக்குறேன். மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, பார்க்க முடியாது இப்போ. இல்ல சார், நான் மேடத்தை பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் சரியான டைம்க்கு வரது இல்லம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சார் நீங்க விடுங்க சார், நான் பார்த்து பேசிக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. ஸ்டாப் இட். என்ன? இங்க பாருங்க மேடம், ஏற்கனவே லேபர்ஸ்க்கு தர வேண்டிய பேமெண்ட் டிலே ஆகுது. பழைய பாக்கி வேற அப்படியே இருக்கு. கொஞ்சம் செட்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாருமா. உங்களுக்கு தெரியாதது இல்ல, லேபர்ஸ் என்ன நிறுத்துறாங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. நீங்க அப்பப்ப கொடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப அவங்கள ஓரளவுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல மேடம். மேடம், இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், எப்படியாவது சமாளிச்சிடலாம். சரி சார், நீங்க கிளம்புங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா அனுப்பிடுறேன். ஓகே மேடம், நான் இப்ப கிளம்புறேன். ஆனா கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துடணும், இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ, நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து அபிநயா பேசுறேன். மிஸ்டர் மாதவன் இருக்காரா? ஆமா, கொஞ்சம் ஃபைனான்ஸ் விஷயமா பேசணும். இல்லையா? எப்போ வருவாரு? சரி, ஓகே. ஹலோ சார், நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து அபிநயா பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? கொஞ்சம் ஃபைனான்ஸ் தேவைப்படுது எனக்கு. ஆமா சார், பழசோட சேர்த்து நான் இப்போ செட்டில் பண்ணிடுவேன்.
இல்ல சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அமௌண்ட் சார் செட்டில் பண்ணுங்க நான் அப்புறம் பார்க்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சாரி மேடம். ஹலோ ஹலோ சார். அம்மா என்னாச்சுப்பா? ஒருத்தர் ஊர்ல இல்ல, இன்னொருத்தர் பழச செட்டில் பண்ணாதான் நான் ஃபைனான்ஸ் தருவேன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா எனக்கு தெரிஞ்ச கார்பெண்டர் ஒருத்தர் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறாருமா. வட்டி அதிகம்தான். அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். ஆனா நீங்க எப்படிம்மா அங்க போய்? பரவாயில்ல மேஸ்திரி, அவசரத்துக்கு என்ன பண்றது? இல்லம்மா, அந்த ஆள் மீட்டர் வட்டி வாங்குவாரு. வட்டி எகிரி போயிடும்மா. அதான் யோசனை பண்றேன். வேற வழி இல்லையே, நீங்க பேசி கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரிம்மா, நான் எதுக்கும் வட்டியை குறைச்சி பேசி பார்க்கறேம்மா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணன் சார், என்னம்மா? நீங்க அவர் கூட போங்க, பணம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. வரேம்மா. ஆ. ஹலோ அக்கா, நான் ஆர்த்தி பேசுறேன். சொல்லு ஆர்த்தி. அக்கா, சித்தப்பா உன்னை உடனே அவர் வீட்டுக்கு வர சொன்னாரு, கொஞ்சம் போறியா? சித்தப்பா வீட்டுக்கு வர சொன்னாரா? ஏய், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு ஆர்த்தி. சரி, என்ன விஷயம்? ராஜேஷோட அண்ணி கலா இல்ல, அவ குடும்பத்தோட வந்து இங்க தகராறு பண்ணா. கலா நம்ம வீட்ல வந்து தகராறு பண்ணாளா? எதுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அலமேலோட ஃப்ராட் வேலைதான். அலமேலு கலா கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி அபி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லிருக்கா. இப்ப கேட்டதுக்கு கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சு, அது இதுன்னு கதை விட்டுருக்கா போல இருக்கு. இவங்களும் புரியாம நம்ம வீட்ல வந்து தகராறு பண்ணாங்க. அதான் சித்தப்பா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நீ கொஞ்சம் உடனே போறியா? சரி, போறேன்.